மாற்றுத்திறனாளிகள் நலன், வெல்ஃபேர் ஆஃப் டிஃபரெண்ட்லி ஏபிள்ட் பர்சன். மாற்றுத்திறனாளிகள் மகத்தான திறனாளிகளாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மனதார எண்ணுகிறார். பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் என்ற நமது அரசின் சமத்துவ கொள்கையின் அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள், சமத்துவம் மற்றும் சமூக பாதுகாப்பு உறுதி செய்வதில் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக தமிழ்நாடு திகழ்ந்து வருகிறது. தற்போது சப்போர்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வழங்கும் திட்டத்தில் இடம்பெறாத செயற்கை நுண்ணறிவு சார்ந்த நவீன சப்போர்ட் எக்யூப்மெண்ட்ஸ்களை ஸ்போர்ட்ஸ் ப்ராஸ்தட்டிக் லெக், மயோ எலக்ட்ரிக் சிக்னல் மூலம் செயல்படும் அப்பர் லிம் ப்ராஸ்திஸ், அதர் ஹை-எண்ட் அசிஸ்டிவ் டிவைசஸ் இன்க்ளூடிங் கோஹிலர் இம்ப்ளான்ட் பேட்டரிஸ் வாங்குவதற்காக அதன் விலையில் 50% அல்லது அதிகபட்சம் 30,000 ரூபாய் வரை நிதி உதவி வழங்கப்படும். தஞ்சாவூர், திருவண்ணாமலை, சேலம், கடலூர் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் அறிவுசார் குறைபாடு உள்ளவர்களுக்கான அரசு நிறுவனங்கள் நம்பிக்கை இல்லம் என்ற பெயரில் அமைக்கப்படும். இந்த நிறுவனங்களின் 3 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு சிறப்பு கல்வி, ஆரம்பகல்ல பயிற்சி சேவைகள், மறுவாழ்வு மற்றும் தொழில் பயிற்சி வழங்கப்படும். தொடக்க நிலையில் ஒவ்வொரு நிறுவனமும் 50 மாணவர்கள் பயிலும் பகல் நேர பள்ளியாக செயல்பட்டு பின்னர் தங்கும் இடம் வசதியுடன் கூடிய நிறுவனமாக மேம்படுத்தப்படும். இதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 4 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாற்றுத்திறனாளிகள் நலன் துறைக்கு 1485 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.